எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் மற்றும் த்ரிஷாவுடைய திருமணத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ ஒட்டுமொத்த தமிழகமுமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது. பல பேர் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. பல பேர் இந்த குறிப்பிட்ட செய்தியை பார்த்த உடனே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி இருக்குது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மிக பெரும் அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும், த்ரிஷாவை குறித்து சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே மிக பெரும் அளவுக்கு புதுமையா, மிக பெரும் அளவுக்கு புதிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. நமக்கெல்லாம் தெரியாத பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை தற்போது பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த குறிப்பிட்ட தகவலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இருவருக்கும் இடையிலான திருமணத்தை பற்றின பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே இன்னைக்கு மிக பெரும் அளவுக்கு எல்லாராலையுமே சோகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களும் த்ரிஷாவும் எங்கு போனாலும் சேர்ந்தே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிக பெரும் அளவுக்கு சோககரமான விஷயம் எல்லார் மத்தியிலுமே இருக்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா டிவிக்கே தொண்டர்கள் கூட முதல்வர் விஜய் அவர்கள் த்ரிஷாவோட இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு, தமிழ்நாடு ஒரு மிக பெரும் அளவுக்கு இடத்துக்கு போகுது அப்படிங்கிறதுல எங்களுக்கு 100% தெரியும். ஆனால் சங்கீதா, முதல்வர் விஜய் அவர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, வாழ்க்கையில் கஷ்டமான சுச்சுவேஷனில் எல்லாம் கூட இருந்தது சங்கீதா அவர்கள். ஆனால் இன்னைக்கு சங்கீதா ஒரு ஓரமாக தனியாக லண்டனில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதை எங்களால் பார்த்து கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிவிக்கே தொண்டர்களும், தமிழக பெண்களும் தாய்மார்களும் மிக பெருமளவுக்கு அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு சிறு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி நேயர்களே, என்னதான் சங்கீதா அவர்கள் பார்த்தீங்கன்னா யாரிடமுமே அதிகமாக பேசலைனாலும், அதிகப்படியான ப்ரெஸ் மீட்டோ அதிகப்படியான சோசியல் மீடியாக்களிலோ வரலைனாலும், நம்முடைய தமிழகத்தில் சங்கீதாவுக்கென தனி ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நேயர்களே, முதல்வர் விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் சேர்ந்திருக்கிற நிறைய வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கிறோம். சங்கீதா மற்றும் முதல்வர் விஜய் அவர்கள் சேர்ந்திருக்கிற ஒரு சில வீடியோக்கள் மட்டும்தான் சமூக வலைத்தளங்களில் இருக்குது. ஆனால் அதை பார்க்கிற எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் முதல்வர் விஜய் அவர்கள் த்ரிஷா கூட போனாலும் சங்கீதா கூட இருக்கும்போது தான் ஒரு உண்மையான அன்பை நம்ம பார்க்க முடியுது. சங்கீதா மேலே தான் அவர் உண்மையாக அன்பு வச்சிருக்காருன்னு, அவர் சங்கீதாவை பப்ளிக்கில் எப்படி நடத்துகிறாரு, யாருமே பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு அவ்வளோ பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறாரு. இதையெல்லாம் உண்மையான அன்பு வச்ச ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் பண்ண முடியும். சங்கீதா கிட்ட தான் முதல்வர் விஜய் அவர்கள் உண்மையாக அன்பு வச்சிருக்கிறாரு. த்ரிஷா கிட்ட கூட அந்த அளவுக்கு அன்பு வைக்கல. அது வெறும் நட்பாக தான் தெரியுது. அவங்களுடைய வெளியே வரதெல்லாம் பார்க்கும்போது, வெளியே அவங்க நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்க்கும்போதுன்னு ஒவ்வொரு விதத்திலுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருடைய கேள்வியுமே என்னவா இருக்குதுன்னா, எப்போ தான் முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ரொம்பவே முக்கியமான விஷயத்தை முதல்வர் விஜய் அவர்களுடைய தாயார் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய மகன் கண்டிப்பாக சங்கீதாவோட சேருவான், சங்கீதா ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. என்னுடைய மருமகள் சங்கீதா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நான் இந்த உலகத்தில் பார்த்ததே கிடையாது. என்னுடைய மகன் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயரத்துக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் 1000 பேர் 1000 சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது சங்கீதா தான். என்னுடைய மகன் அவனுடைய சினிமா கேரியரில் எந்த ஒரு தப்பான வழிக்கும் போகாமல் அவனை சரியாக வழி நடத்தினது சங்கீதா தான். அதனால் சங்கீதா கண்டிப்பாக ஒரு நாள் என்னுடைய மகனை புரிஞ்சுக்கிட்டு சேருவா. அதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே சந்தோஷம் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமாக பேசியிருந்தாங்க முதல்வர் விஜய் அவர்களுடைய தாயார். இப்படி இருக்கிறப்ப முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகன் கண்டிப்பாக மீண்டும் என்னுடைய மருமகளோட சேருவா. என்னுடைய மருமகளை மாதிரி ஒரு சிறந்த பொண்ணை நான் என்னுடைய குடும்பத்துக்கு வந்ததற்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். இவங்க டைவர்ஸ் வாங்கினது ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள உள்ள ஒரு சண்டை தான். அந்த ஈகோ பிரச்சனை பெருசாகி இன்னைக்கு டைவர்ஸில் இருக்குது. சங்கீதா கொஞ்சம் ரொம்பவே ஈகோ பிடிச்சவங்க. ஆனால் அவங்க மாதிரி நல்ல பொண்ணு யாருமே இல்லை. அவங்க மாதிரி விஜய் மேலே அன்பு வச்சவங்களும் யாருமே இல்லை. கோவங்கிற இடத்துல தான் அன்பு இருக்கும். சங்கீதாவுக்கு விஜய் மேலே கோவம் இருந்தாலும் சங்கீதாவுக்கு தான் விஜய் மேலே அன்பு இருக்குது. மீண்டும் கண்டிப்பாக சேருவாங்கன்னு முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பாவும் சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. அது நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய நெருங்கிய வட்டாரங்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாருமே த்ரிஷாவை சமூக வலைத்தளங்களில் தவறாக பேசுகிறாங்க. ஆனால் என்றைக்குமே எனக்கு த்ரிஷா மேலே ஒரு மரியாதை இருக்குது. ஒரு தனி பெண்ணாக இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. 20 வயசில் ஒரு திரைப்படத்துக்குள்ளே வந்து ஒரு ஹீரோயினாக வர்றது பெருசு கிடையாது. 20 வருஷமாக அவங்க ஹீரோயினாக இருக்கிறாங்க. அவங்க போட்ட உழைப்பு என்ன அப்படிங்கிறது தெரியும். சங்கீதா என்னுடைய வாழ்க்கை, த்ரிஷா அவங்க என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இடத்துல எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க. அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். என்றைக்குமே த்ரிஷா அவங்கள என்னுடைய வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கவே மாட்டேன். அவங்களுக்கு எல்லா வகையிலும் நான் கூட இருப்பேன். த்ரிஷாவுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் நான் அவங்க வாழ்க்கையில் இல்லைனாலும் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக இன்னும் பெரிய இடத்துக்கு போய்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவங்களுக்கான மரியாதை கண்டிப்பாக வரணும். சங்கீதாவை நான் பார்க்கலைன்னா நான் த்ரிஷாவை மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட தகவல் இப்போ வைரலாக போயிட்டுருக்குது. நேயர்களே, நீங்கள் சொல்லுங்கள், முதல்வர் விஜய் அவர்களும் த்ரிஷாவும் திருமணம் பண்ணியிருந்தா நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பீங்களா? இல்லை முதல்வர் விஜயும் சங்கீதாவுடைய திருமணம் தான், இவங்களுடைய ஜோடி தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள்லாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. நன்றி.